பயப்படுறேன்? என்னாச்சு? உண்மையை சொல்லு, என்னாச்சு? ராணி, ராணி, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என் கிட்ட இருந்து ஒன்ன பிரிக்கிறதாவது அதுக்கு இனிமேதான் ஒருத்தன் பிறந்து வரணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தலையெழுத்துலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் தலையெழுத்து என் கையில இருக்கு. அதை எப்படி மாத்தி காட்டுறேன் பாரு. இந்த பாருமா, நல்ல காரியத்துக்கு பெரியவாள் நாள் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கா. வர்ற 15ஆம் தேதி நல்ல மூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சுடு. ஆகட்டும் சாமி. என்ன ஆகட்டும் சாமி? நாளை ஏன் கடத்திக்கிட்டே போறேன்? ஐயர்வாள், 15ஆம் தேதிக்கு முன்னால ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க. அம்பி, உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது. 15ஆம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை. 15ஆம் தேதி தான் நல்ல மூர்த்த நாள். 15ஆம் தேதியா? அவ்வளவு சீக்கிரமா? ஆமாமா, அவங்க அவசரப்படுறாங்க. வா உட்காரு. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சது கூட ரவியோட அப்பா அம்மா தான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சித்தப்பா, எவ்வளவு சீக்கிரத்தை என்னுடைய கடமையை செய்து முடிக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம். அது இருக்கட்டும் சித்தப்பா, இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க நாளை கடத்திக்கிட்டு போனா அவங்க மனசு மாறிடுச்சுன்னா அது நல்லா இல்லம்மா. அது இல்லாம ரவி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் இப்பவே போய் இந்த கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய காரியம் எல்லாம் கவனிக்கிறேன். சித்தப்பா. என்னம்மா? என்ன? பொண்ணு இல்ல. நல்ல பொண்ணுமா. உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. நான் உங்க பொண்ணு இல்லை. இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னுதான் இந்த உண்மை இதுவரைக்கும் மறைச்சு வச்சேன். இவங்க எல்லாம் நான் தான் உங்க பொண்ணு வாணின்னு நம்பி என்ன ரவிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. நான் யாருன்னு ரவிக்கு தெரியாது. நான் தெருவுல வித்த காட்டி பொழைக்கிற பொண்ணு. இந்த இக்கட்டான நிலைமையில என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். வழி காட்டணும். இந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுதா? உங்க அக்கா புருஷனோட அண்ணன் தான் வாணி. நேத்து வரைக்கும் நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிய வந்தது, எங்க வீட்டுல இருக்கிறது வாணி இல்ல, அவ மாதிரியே இருக்கிற ஒரு கணக்கூத்தாடி பொண்ணு. வாணி எங்க? அவ அந்த சேரியில தான் இருக்கா. அவளை எப்படியாவது வர 15ஆம் தேதிக்குள்ள கடத்திட்டு வந்துடணும். ஓகே? அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வர்றீங்களா? உன் பொண்டாட்டி பிரசவ வேலை துடிச்சிட்டு இருக்கம்மா. துறைக்கு வேற யாருமே பொம்பளை இல்லம்மா. கொஞ்சம் வாங்கல. அப்படியா? எங்கப்பா இருக்காங்க? ஏதோ பக்கத்துல தான். வாங்கம்மா. என்னமா அது ரெடி ஆகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே. சித்தப்பா, நான் புரியுதம்மா, புரியுது. இந்நேரம் என் அண்ணன் அண்ணி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அண்ணியே உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடும். என் அண்ணன் அன்போட வழிகூட்டி அனுப்பி வைப்பாரு. சரி, இப்ப அதெல்லாம் பேசி எடுக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிக்க. இதான் நான் வரேன். வாணி, நீ எனக்கு சொந்தமாயிட்ட. இதை விட ஒரு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்க போறதில்லை. கண்ணறிஞ்ச அழகு, கௌரவமான குடும்பம், இப்படிப்பட்ட ஒன்றை மனைவியா அடைஞ்சதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ரவி, இந்த நிமிஷத்துல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியத்தையும் என் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க நான் விரும்பல. ரவி, என்ன? நான் சொல்லுவாணி. நீங்க நினைக்கிற வாணி நான் இல்ல. நீ என்ன சொல்ற?
இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நான் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. என்ன வாணின்னு நினைச்சு தவறுதலா இங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் தெருவுல வித்தை காட்டி பழிக்கிறேன் ஒரு சாதாரண பெண். என் பேர் ராணி. என்ன விளையாடுற? இல்ல ரவி, சத்தியமா சொல்றேன், நான் ராணி தான். அப்படின்னா முந்தையே சொல்லல. இந்த ரகசியத்தை சொல்லிட்டு எப்பவோ நான் போயிருக்க வேண்டியோ. ஆனா பாட்டிக்கு கொடுத்த வாக்கு என்ன தடுத்து நிறுத்திடுச்சு. என்னடா ராணிக்காவ கோயில காணும்? என்கிட்ட கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு போனேன். ராணிக்காவ கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுல, இப்ப கோயில ஆளே காணும். முகூர்த்த நேரம் இருக்குதே, எங்க போயிருப்பா? நான் சொல்றேன். கதை உண்டு, ஒரு கதை உண்டு, இதன் பின்னே ஒரு கதை உண்டு. சொல்லத்தான் நினைத்தது அன்று, நினைத்தது அன்று, சொல்லத்தான் நினைத்தது அன்று, மனம் என்னவோ மயந்தது நின்று. கதை உண்டு, ஒரு கதை உண்டு. தாய்மையும் தெய்வமும் ஒன்று, அது தன்னிகர் இல்லாதது என்று. தாய்மையும் தெய்வமும் ஒன்று, அது தன்னிகர் இல்லாதது என்று. ஊரினில் கேட்டது உண்டு, அதை உன்னிடம் கண்டேன் இங்கு. அதை உன்னிடம் கண்டேன் இங்கு. கதை உண்டு, ஒரு கதை உண்டு, இதன் பின்னே ஒரு கதை உண்டு. சொல்லத்தான் நினைத்தது அன்று, மனம் என்னவோ மயந்தது நின்று. கதை உண்டு, ஒரு கதை உண்டு. மன்னிக்க வேண்டும் கண்ணா, உன்னை மறக்க முடியாது என்னால். மன்னிக்க வேண்டும் கண்ணா, உன்னை மறக்க முடியாது என்னால். வழியில் உறவான என்னை நீ மறந்திட வேண்டும் என்னால். மறந்திட வேண்டும் இந்நாள். நில்லு. எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டு எங்க போற? யார் நீ? சொல்லு. சொல்லு. நான் சொல்றேன். பேத்தி நினைச்சு நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த பொண்ணு யார் தெரியுமா? வாணி இல்ல. இங்க கொட்டி கிடக்கிற செல்வங்களை எல்லாம் தட்டிக்கிட்டு போக வந்த கொள்ளக்காரி. களக்கூத்தாடி குடிசையில பிறந்து
களத்தில் வித்த காட்டி கையேந்தி பைசா பைசாவா பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற ராணி. என்ன உணர்வு? நான் உணரல பாட்டி, உண்மைத்தான் சொல்றேன். நீ சொல்றது பொய். இல்ல, உண்மைதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட இது கசப்பான உண்மைதான். நீ யார்? நான் யாருங்கிறது அவகிட்டே கேளுங்க. என்ன பாக்குற? என்ன அடையாளம் தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி, நீ யாருங்கிறத நான் சொல்றேன். உன் பேர் ராணி, அது பொய்யா? நீ ஒரு களக்கூட்டாளி, அதுவும் பொய்யா? பொய்னா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. உன்னால எப்படி சொல்ல முடியும்? ராணி ராணி உடம்ப வில்லா வளைச்சு வித்த காட்டி 4 காசு சம்பாரிச்சு கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த நீ கேவலம் இன்னொருத்தருடைய ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு இப்படி பங்களாவில பூந்து பகல் வேஷமா போடுறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டிங்கிற கதையா? வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம மரத்தடியில கிடந்த என்ன மயக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசை காட்டி முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து நாடகம் ஆடுறேன். இல்ல இல்ல ரவி, இவர் சொல்றதெல்லாம் போய். இவருக்கு நான் ஆசை காட்டவில்லை, இவர் மேல நான் ஆசைப்படவும் இல்லை. வேணும்னா எங்க அம்மாவை கேளுங்க. அம்மா ராணி. என்ன இதுவா உங்க அம்மா? அப்படி என்ன? என் வாணி எங்கே? இந்த சதிகாரி தான் வாணியை கொலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டா. பாட்டி, நான் யாரையும் கொலை செய்யல. வாணி யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வாணியை கொலை செஞ்சதுக்கு சாட்சி இருக்கு. கைது செய்யறேன். எதுக்கு? வாணியை கொலை செய்யற குத்தத்துக்காக. அம்மா, இத நீ நம்புறியா? ராணி, அம்மா, நான் ஒரு தப்பும் செய்யலம்மா. நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாமோ சுத்திட்டு இங்க வந்தேன். நான் யாரையும் கொலை செய்யலம்மா. என்ன நம்புமா. ரங்கா, என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே, நான் துடுக்குத்தனமா பேசுவேனே தவிர இப்படி ஒரு அற்பத்தனமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ரங்கா. நான் செய்யவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு முன்ன நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு. ராணி, உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உனக்காக நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார், புறப்படுங்க. ஆமா, அக்கா, ராணி 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 ரங்கா, ராணிய அத்தை, நீ என்ன சொல்ற? வாணி ராணி ரெட்ட குழந்தைகளா? ஆமாப்பா, எனக்கு குழந்தையே இல்லைங்கிறதுக்காக பெத்த தாய்க்கு தெரியாம நான் தான் ஒரு குழந்தை திருவிட்டேன். ஓ, அதுதான் ராணியா? ஆமாப்பா, மாளிகையில மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ணு கேவலம் இந்த குடிசைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம பாவி நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா. ஏப்பா, நான் அவளை பாப்பேனப்பா. அத்தை, நீ கவலைப்படாத. ராணி எங்க இருந்தாலும் சரி, அவளை உன் முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். ராணியம்மா செவத்துல மோதிக்கிட்டாங்க. நெத்தியில அடிபட்ட ரத்தம் போட்டு. அப்படியா? நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. என்னடா? கோபால், வாணியக்காவ கொலகாரப்பேட்டை பழைய பங்களா அடிச்சு வச்சிருக்கான். அப்படியா? ஆமா வதர, வாணியக்காக்கள் தலையில அடிபட்டு டாக்டர் தேடிட்டு போயிருக்காங்க. நீ ஒண்ணு செய், உடனே போய் டாக்டர் ரவியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போ. நான் வந்து சேர்றேன். ஓடு. சரி வதர.
டாக்டர், இந்த பொண்ணு கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. காயத்துக்கு மருந்து போட்டு மரியாதையா போயிடும். சரி. ஏண்டா முட்டாள், உனக்கு இவன் தான் கிடைச்சானா? இந்த ஊரை வேற டாக்டரே கிடையாதா? இல்ல சார், நாங்க கேட்டு பக்கத்துல போகும்போது இவர் வந்தாரு. நீங்க தான் வர சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் சார். படம் மடையா? கோபால், நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் உன் சூழ்ச்சி தானா? மரியாதையா நான் உங்களுக்கு சொன்ன வேலை செய்யுங்க. இல்ல பி கேர்ஃபுல். டேய் வாணி, சீக்கிரம் அந்த கல்யாண புடவை கட்டிட்டு கீழே வா. மூர்த்தி, டாக்டர் மருந்து போட்ட உடனே பத்திரமா அந்த ரூம்ல அடைச்சு வை. ஓகே. ராணி, உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன உண்மை? வாணி உன் கூட பிறந்த சகோதரி. நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைகள். வாணி என் கூட பிறந்த சகோதரியா? உனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்படியா? இப்ப வாணி எங்க இருக்கு? கொலகாரப்பேட்டை பங்களாவில கோபால் அவளை அடைச்சு வச்சிருக்கானா. ஐயோ, அப்படியா? ஐயா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஆயிரத்து சுவாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த ஆளை எங்கடா பிடிச்சீங்க? சுத்த நான்சென்ஸ். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? பயப்படாத வாணி. நீங்க நீங்க நான் உன் கூட பிறந்த தங்க ராணி. ராணியா? ஆமா, நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. உண்மையாவா? ஆமா. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கோபால ஒழிச்சு கட்டணும். கோபால் என்ன கட்டாய கல்யாணம் செய்துக்க போறானா? அவங்க தாத்தாவே வந்தாலும் நடக்காது. அக்கா, நீ ஒண்ணும் பயப்படாது. நான் சொல்றபடி செய். அவனை நான் கவனிச்சுக்கிறேன்.